சத்தியம், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய்நாமம் உந்தன் நாமமையா, உமக்கு நிகரென்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய்நாமம் உந்தன் நாமமையா, உமக்கு நிகரென்றும் நீதானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். ஏ கூறுகட்ட மண்ணே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏமலே வந்து மோதிக்கிட்டு இருக்க? நீயும் மண்ணு, நானும் மண்ணு. காசு பணம் இருக்கிறவன் வாயிலே மண்ணு, இல்லாதவன் வாயிலே மண்ணு. நீ களி மண்ணு, நான் புழுதி மண்ணு. இதுல உனக்கு மட்டும் என்னடா ஊசி போற பண்ணு? என்ன, நீயும் நானும் ஒன்னா? நீ என் காலு கீழே கிடக்கிற மண்ணு, நான் உன்னை மிதிச்சு நடக்கிற மனுஷன்டா. ஓ, உனக்கு இவ்வளவு திமிரா? நீயும் என் கூட சேர்ந்து காடு மேடு குப்பை கடங்குன்னு சுத்தினவன் தான், தெரியுமில்ல? என்னது, நான் உன் கூட சேர்ந்து சுத்தினா? ஆமா, ஏசப்பா மண்ணை அள்ளும் போது என்னத்தான் எடுத்து மனுஷனாக்க போறாருன்னு நினைச்சேன். ஆனா என் பக்கத்துல இருந்த ஒன்ன அவர் எடுத்து வணைந்ததால நீ அழகான மனுஷனா மாறிட்ட. எனக்கும் உன்னை போல மனுஷனா மாறணும் ரொம்ப ஆசை. ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. என்னடா சொல்ற? என்ன ஏசப்பா தொட்டாரா? நான் பிறந்தப்போ என்ன டாக்டர்ல தூக்குனாரு, இதுல ஏசப்பா எங்க இருந்துடா வந்தாரு? ஏசப்பா மனுஷனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், தெரியுமா? வாங்கிட்ட மனுஷன் பேசுவானா? பேசாம போயிரு, அடிச்சிட போறேன். அட மனுஷன் மண்ணு, நீ பைபிளே வாசிச்சது இல்லையா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மனுஷனை ஏசப்பா பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் அப்படின்னு எழுதியிருக்குது, தெரியுமா? என்னது, எனக்குள்ள ஜீவ ஆத்மா இருக்கா? ஆமா, உன் சரீரத்துல ஆத்மா இருக்கு, ஆவி இருக்கு. ஆனாலும் 103ஆம் சங்கீதத்துல கர்த்தர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார்னு எழுதியிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம மோசே தாத்தா 90ஆம் சங்கீதத்துல பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் வாழ்ந்தாலும் மண்ணிலிருந்து எடுத்ததால மண்ணுக்கே திரும்புவோம். ஆனாலும் உனக்குள்ள இருக்கும் ஆத்மாவுக்கு மட்டும் மரணமே கிடையாது. என்ன நண்பா சொல்ற? ஆத்மாவுக்கு மரணமே கிடையாதா? ஆமா நண்பா, எண்ட்லெஸ் லைஃப், அதாவது முடிவில்லாத வாழ்க்கைய நித்திய காலமா பரலோகத்துல நீ வாழலாம். அப்படி இல்லைன்னா நித்திய காலம் நரகத்துலதான் நொந்து வெந்து நீ வாழ வேண்டியது இருக்கும். அப்போ எனக்கு ரொம்ப ஈஸியா பரலோகம் கிடைச்சிரும். ஏன்னா பேசிக்கலி நான் ரொம்ப நல்லவன்பா. ஆமா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, விபச்சாரம், வேசித்தனம் பண்றவங்க, ஊரடிச்சு உலகில போடுறவங்க, அநியாயமா வியாபாரம் பண்றவங்க எல்லாருமே இப்படித்தான். உன்னை மாதிரி நான் ரொம்ப நல்லவன்னு தான் சொல்லுவாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்னு சொல்லுது. ஆமா, அப்போ எல்லாராலையும் பரலோகம் போக முடியாதா? முடியாது, சான்ஸே இல்ல. சரி, யுக யுகமாக பரலோகத்துல வாழ நான் என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப ஈஸி. நேரா ஏசப்பாட்ட போய், ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க, சிலுவையில நீங்க சிந்தின ரத்தத்தால என்ன கழுவுங்க, நீங்க படைத்த இந்த சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாவற்றையும் உங்க கையில தாரேன். உங்க விருப்பப்படி பரிசுத்தமா டெய்லி என்ன வழி நடத்துங்கன்னு சொன்னா போதும். புரிதி நண்பா, என்ன மன்னிச்சிடு.
உன்னை நான் என்னமோ நினைச்சேன், ஆனா நீ எனக்கு நித்திய காலம் வாழக்கூடிய வழியை காட்டிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. நான் இனிமே தலைகணம் இல்லாம கர்த்தருக்கு முன்பாக தலைவணங்கி வாழ்வேன். நண்பா, உன்னையும் ஏசப்பா சீக்கிரமே மனுஷனா மாத்துவாங்க, கவலைப்படாத என்ன.